அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மார்ச் 22ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பயண சந்தையை தொடங்கி வைத்தவர் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பயண சந்தையை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இவர் யாருன்னா தமிழ்நாட்டோட சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கவர் தான் ராஜேந்திரன். இந்த தமிழ்நாடு பயண சந்தையை தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் தான் நடத்துகிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வெளி மாநில முதலீடுகளை ஈர்க்கிற வகையில் ஒரு 3 நாள் இந்த சந்தை அப்படிங்கிறது நடக்கும். சென்னை வர்த்தக மையத்தில் தான் நடக்குது. மார்ச் 21 தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? இரண்டாவது வினா, நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த நிலக்கரி உற்பத்தி எவ்வளவு? நடப்பு நிதியாண்டில் நாட்டோட மொத்த நிலக்கரி உற்பத்தி எவ்வளவு? ஆன்சர் எவ்வளோ? 1 பில்லியன் டன் அப்படிங்கிற இலக்கை நம்ம எட்டியிருக்கோம். 1 பில்லியன் டன் அப்படிங்கிற நிலக்கரி உற்பத்தி அப்படிங்கிறத மையில் நம்ம எட்டியிருக்கோம். உலக அளவில் 5வது பெரிய பொருளாதார நாடு நம்ம இந்தியா. ஓகேங்களா? மின் உற்பத்தி மற்றும் பல்வேறு துறைகளில் எரிபொருளாக நிலக்கரி பெருமளவில் நம்மள்கிட்ட பயன்படுத்தப்பட்டு இருக்கு. நாட்டோட எரிபொருள் தேவையில் 55% இந்த நிலக்கரி தான் பூர்த்தி பண்ணுது. நாட்டோட 75% மின்சாரம் அப்படிங்கிறது இந்த நிலக்கரி அடிப்படையில் தான் உருவாக்கப்படுது. அதை பேஸாக வச்சு தான் 2023-24ஆம் நிதியாண்டில் நிலக்கரி உற்பத்தி 997.83 மில்லியன் டன்னாக இருந்துச்சு. இந்த நிதியாண்டில் அது 1 பில்லியன் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அடுத்த வினா, சமீபத்தில் எந்த நாட்டில் அந்த நாட்டின் மத்திய கல்வித்துறை கலைக்கப்பட உள்ளது? சமீபத்தில் எந்த நாட்டோட மத்திய கல்வித்துறை கலைக்கப்பட இருக்கு? அமெரிக்காவோட மத்திய கல்வித்துறையை கலைக்க போகிறாங்க. ஸோ இந்த மத்திய கல்வித்துறை அப்படிங்கிறது 1979 உருவாக்குனாங்க. எதுக்காகனா கல்வியை மேம்படுத்த அமெரிக்க மத்திய அரசின் நிதி பங்களிப்பை அதிகரிப்பதற்காக தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தான் எல்லா மாநிலங்களுக்கும் அதிக நிதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு தான் அதுக்கு அதிக நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டாங்க. ஆனால் மத்திய அரசு அதிகமாக நிதி கொடுத்துட்டு இருக்கிறதால இப்போ இருக்கிற குடியரசுக் கட்சி இதை டெமாலிஷ் பண்ணுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப். ஓகேங்களா? 4வது நான் பாருங்கள், ரூபாய் 290 கோடியில் எங்கு 7 தளங்களுடன் கலைஞர் நூலகம் அமைக்கப்பட உள்ளது? ரூபாய் 290 கோடியில் எங்கு 7 தளங்களுடன் கலைஞர் நூலகம் அமைக்கப்பட இருக்கு? 5 என்ன? திருச்சியில் அமைக்க போகிறாங்க. பள்ளி கல்வித்துறை சார்பில் தான் இந்த நூலகம் அப்படிங்கிறது அமைய உள்ளது. 1,97,337 சதுர அடி பரப்பளவில் இதை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த நூலகம் கட்டிடம் இருக்குல்ல, அதுக்காக 235 கோடி ரூபாயும், புத்தகங்கள் வாங்குறதுக்கு ஒரு 50 கோடி ரூபாயும், தொழில்நுட்ப சாதனங்கள் வாங்குறதுக்கு ஒரு 5 கோடி ரூபாயும் மொத்த பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க. மாநில காவல்துறைகளுக்கு இடையேயான 25வது துப்பாக்கி சூடு போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது யார்? தமிழ்நாடு அணி தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? செங்கல்பட்டு மாவட்டம் பொத்திவாக்கம் கமாண்டோ பயிற்சி பள்ளி வளாகத்தில் மார்ச் 17ஆம் தேதி தொடங்குச்சு. நேற்று முடிஞ்சிருக்கு. 21 மாநிலங்கள் காவல்துறை அதிகாரிகளும் போலீஸாரும் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. 9 மத்திய இந்த ஆர்பிஎஃப் இந்த ரயில்வேலாம் இருப்பாங்களா, அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதில் இவங்க ஒரு 700 பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசு மார்ச் 21 முதல் 25ஆம் தேதி வரை எந்த வாரமாக நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம்? மார்ச் 21லேருந்து 25 நம்ம என்ன வாரமாக அதை அனுசரிக்கிறோம்? ஒரு ஆன்சர் என்ன? அலுவல் மொழி சட்ட வாரம். அலுவல் மொழி சட்ட வாரம். சத்ரபதி சிவாஜிக்கு முதல் கோவில் எங்கு கட்டப்பட்டுள்ளது? சத்ரபதி சிவாஜிக்கு முதல் கோயில் எங்கு கட்டப்பட்டுள்ளது? மகாராஷ்டிராவில் கட்டியிருக்காங்க. தானேயோட பிவாண்டி அப்படிங்கிற இடத்துல இதை கட்டியிருக்காங்க. மாநில முதல்வர் தான் இதை திறந்து வச்சிருக்காரு. அடுத்த வினா, ஆசியான் அமைப்பின் தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் ப்ளஸ் அமைப்பின் நிபுணர்கள் பணிக்குழுவின் 14வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? புதுடெல்லியில் நடந்துச்சு.
இந்தியா மற்றும் மலேசியா ஆகியவை இரண்டும் இணைந்து தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. இந்த தீவிரவாத எதிர்ப்பு குழுவுக்கு இந்தியா முதல் முறையாக தலைமை தாங்குது. ஓகேங்களா? ஸோ எங்கே கூட்டம் நடந்துச்சு? புதுடெல்லியில் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.